சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த பதிவு வந்து நேற்றுல முந்தா நாள் எடுத்தது தான். நான் என்ன காலை முதல் மாலை வரை என்ன வேலை செஞ்சேன் என்பதற்கான பதிவு தான். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மக்களே, ரெகுலராக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பெருமங்கலத்தில் தீபம் ஏற்றிட்டு டைம் பார்த்தா 5:45 மார்க்கெட்டுக்கு போக முடியாதுன்னுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டராண்ட பேட்டராக போகிறேன்னு சொல்லி அங்கே விவசாயிங்கள்லாம் பூ வைப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்ட்டு அங்கே போயிட்டு ரோஸை ஒரு 10 கேஜி வாங்கி எடுத்து பேகில் அடுக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்படலான்னு சொல்லி வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் இளநீர் பார்த்தேன். ஒரு இளநீர் குடிச்சிட்டு போகலான்னு இளநீர் குடித்தா அங்கே உடனே மேடம் ஃபோன் பண்ணாங்க. என்ன மேடம்னா பொக்கை வாங்கிட்டு வந்தாங்க. பொக்கை கடையில் பார்த்தா 1000, 1500, 700. ஏன்னா நம்ம மார்க்கெட்டை வர ட்ரிபிள் வேலையாக இருந்தது. சரின்ட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணால் வேணா புறப்பட்டு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு ரெகுலராக வீட்டுக்கு பூ கொடுக்குற வீட்டுக்கு போனால் அங்கே போனால் ஆயா 5 வருஷமாக என்கிட்ட பூ வாங்குறாங்க. அந்த ஆயாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆயா போய் நலம் விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு 350 ரூபாய்க்கு பூ கொடுத்துட்டு அப்புறமேலுக்கு நான் ரெகுலராக பூ கொடுக்குற வீட்டுக்கு பூ கொடுத்துட்ருக்குறேன். மக்களை எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னா, நாங்கள் 3 பேரும் பெண்கள், அம்மா, அக்கா, நான். எங்களுக்கு வந்து ஆம்பளை துணை இல்லாதனால சில பேர் கேவலமாக நினச்சிருக்காங்க இவங்களாம் எப்படி பிழைப்பாங்கன்னு. அவங்க மத்தியில் நான் எல்லாரையும் ரன் பண்ணிக்கிட்டு சைக்கிள் ஓட்டி பூ விற்று என் குடும்பத்தை வந்து அழகாக ரன் பண்ணிட்டு போகிறேன். 2வது வந்து என் பசங்களை வந்து பெரியவனை சிவில் இன்ஜினியர் படிக்க வச்சுருக்கேன். எங்கள் சின்ன பாப்பாவை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர். எங்கள் நடுப்பையனை வந்து படிக்க வச்சேன். அவன் ஏதோ காரணத்தினால விடுபட்டு போச்சு. மக்களே, எப்படி வாழணுன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணுன்னு ஒரு பெண் வந்து வாழ்ந்துட்டு வந்தால் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம வாழணுமே வழியா அடுத்தவங்களை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. அதுக்கு தான் இந்த பதிவு மக்களே. அப்புறமேல் மக்களே, வீட்டுக்கு வந்து 2 இட்லி சாப்பிட்டு என் பையன் வந்து சோயாபீனில் அம்மா எனக்கு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுனா, உடனே சோயாபீன் எடுத்து நான் சுடு தண்ணீர் வச்சு ஒரு டேக்ஸால் நிறையா 2 முறை கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மண் இருக்கும். அது நல்லா நம்ம கீரை இது பண்ணுறோம்ல, அதில் க்ளீனாக எடுத்து அமுத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கிக்கிட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேலுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டு, தக்காளி நறுக்கி வச்சுட்டு, வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறமேலுக்கு சோம்பு, அப்புறமேலுக்கு வந்து பட்டை, அப்புறமேலுக்கு வந்து லவங்கம், அப்புறமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சிவப்பாரம் வரைக்கும் வணக்கி ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடணும். நல்லா இப்படி செவந்த வாட்டி தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா அது ரெட்டு கலராக செவக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரும். பாருங்கள் மக்களே, அவ்வளோ அழகாக ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறேன். அப்புறமேலுக்கு தான் மசாலா ஐட்டம் போடணும். மசாலா ஐட்டம் வந்து மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறமேலுக்கு வந்து சில்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. ஏன்னா மட்டன் மசாலா 1/2 பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டில். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறமேலுக்கு சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமேலுக்கு தான் அந்த சோயா பன்னை வந்து எடுத்து போடணும். அதில் போட்டு அப்புறமேலுக்கு வந்து நான் ஒரு 5, 6 முந்திரி அதை எடுத்து தேங்காயும் போட்டு நல்லா மிக்சியில் ஆட்டி அதை போட்டு இந்த மாதிரி ஆன வாட்டி நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் கிரேவி ரெடி. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மகளே. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து களி சாப்பிட்டோன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் மக்களே. அப்புறமேல நான் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு நான் ஒரு விதமாக வைப்பேன். வெறும் பருப்புன்னா பாருங்கள், தனியாக பருப்பு ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிட்டு டொமேட்டோ, வெங்காயம், பூண்டு தனியாக வேக வைப்பேன். ஏன்னா சாம்பார் தூளெல்லாம் போட்டு தனியாக நல்லா வெந்த வாட்டி அதை எடுத்து வடிகட்டிட்டு அதை கடைஞ்சி ஒரு இவ்வளோண்டு புளி போட்டு அந்த புளி கரைசலை அப்புறமா தான் எடுத்து ஊற்றுவேன். என் பையன் தான் கடையிறான். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு தாளிப்பு போட்டு புளியை போட்டு கொதிக்க வச்சு திருப்பம் வடகம் போட்டு பாருங்கள் எல்லாம் போட்டு வணக்கிட்டுருக்கிறேன். அதை எடுத்து கொட்டிட்டோமா அப்புறம் வடகம், அப்புறம் வந்து சின்ன கரண்டி வச்சு வடகம் போட்டு அதை தாளித்து பாருங்கள் வடகம் போட்டுருக்கிறேன். அதை எடுத்து கொட்டினோம்னா சாம்பார் ரெடி. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. இந்த மெத்தட் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சாம்பார் ரெடி. சாம்பார்னால் வெறும் பருப்பு. இது என்ன சாம்பார்னால் கிள்ளிப்பட்ட சாம்பார்னு சொல்லுவோம் நாங்கள் மக்களே. அப்புறமேல் நான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறேன். பாருங்கள், அந்த கிரேவியை வச்சு சாம்பார் போட்டு சாதம் போட்டு அந்தாட்டி என் பையன் என் பாப்பா உக்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன் மக்களே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக டேஸ்ட் அள்ளும் மக்களே. அப்புறமேலுக்கு நான் பூ கட்ட ஆரம்பித்தேன். பாருங்கள் எத்தனை மாலை கோத்தேன், எவ்வளோ அற்புதமாக மாலை கோத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாலைங்கள்லாம் ரெகுலராக கொடுக்குற கடைக்கு. அப்புறமேலுக்கு இந்த பூ வந்து நான் எப்பயும் கொடுக்குறேன் நரசிம்ம சுவாமிக்கு. ஸ்பீடாக கட்டின மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே. திருச்சிற்றம்பலம். பாய்.